ஆ நமக Good evening, all of you. Welcome to today's class. So, இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டோட கிளாஸ். ஸோ டெட்டுனா என்ன, டெட் பற்றி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும், டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ அதில் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் மேக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம், சயின்ஸ், அதாவது நீங்கள் எந்த டீச்சர் ஆகணுமோ அதுக்கு விரும்பும்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் வந்து ஒரு முக்கியமான பேப்பர், ரெண்டுத்துலேயுமே சரி, உங்களுக்கு பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி, மேக்ஸ் வந்து நீ கண்டிப்பாக வந்து படிக்கிற சூழ்நிலையில தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மேக்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்கறதில்ல. ஏன்னா உங்களோட ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா வந்து 8th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்கு பேப்பர் 2வே. ஸோ 8th ஸ்டாண்டர்ட்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாலே போதுமானது. நீங்கள் 11th 12th எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னா 8th 10th வரைக்கும் படிச்சானா என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ 10th வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் டாபிக்ஸ் எடுக்க போறோம். சரி, எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபார்முலா, ரொம்ப வந்து இதாவெல்லாம் கொண்டு போக போறதில்ல. ஏன்னா நீங்க எழுத போறது வந்து ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பேப்பர்ல நீங்க வந்து என்ன பண்ணணும், 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல எந்த ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஸோ உங்களோட வேலை வந்து ரொம்ப சுலபம். ஏன் சுலபம் அப்படின்னு சொல்றேன்னா, 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நான் சொல்லித் தர போறேன். என்னோட கிளாஸஸ் எப்படி போகுங்கிற ஐடியா கொடுத்துறேன். ஃபுல்லாமே ஃபார்முலா இருக்காது. எந்தெந்த இடத்துல ஃபார்முலா தேவையோ அந்த இடத்துல ஃபார்முலா சொல்லி தருவேன். எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈஸியா ஷார்ட்டா ட்ரிக்ஸ் வச்சு சொல்லி தர முடியுமோ அதுல வந்து சொல்லி தருவேன். சரிங்களா? ஸோ ஃபார்முலா மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷன், அளவியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரி, ஜாமெட்ரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ், அல்ஜிப்ரா, இந்த மாதிரி டாபிக்ஸ்ல தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து அதிகமாக இருக்கும். அதுவுமே ஃபார்முலா எப்படி வருதுன்னு சொல்லிடுவேன். இந்த டாபிக் போக மீதி இருக்க ஜென்ரல் டாபிக்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே நான் சொல்லி தருவேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னடா ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக், ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சராசரி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் எடுக்க போறோம். ஸோ அந்த டாபிக் வந்து எப்படி பேசிக்கா நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலாவும் சொல்லி தருவேன், ஃபார்முலா இல்லாம எப்படி ட்ரிக்ஸாட யூஸ் பண்றது அப்படிங்கிறத சொல்லி தரேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் செகண்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் அளவுக்கு தெரியுதா? தெரியுதா ஸ்கிரீன்? எஸ். சரி, ஓகே. எஸ் சார். எஸ் ஓகே, சார். ஃபைன். ஓகே. ஸோ ஆவரேஜ், ஆவரேஜ்னு என்ன, தமிழ்ல சராசரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ்ல நம்ம எப்படி இப்போ வந்து சம்ஸ் போடுறோம் அப்படின்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை எப்படி வந்து அப்ரோச் பண்ண போறேன்னு சொல்றேன். ஆவரேஜ் அப்படின்னு என்னன்னா, சராசரி அப்படின்னு என்ன சொல்றோமா,
அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு சமநிலைப்படுத்துவது. சமநிலைப்படுத்துவதுன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. 5, 10, 15, 20 அப்படி 4 நம்பர் இருக்கு. இந்த 4 நம்பரும் ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு சின்னதா இருக்கு, ஒண்ணு அப்படி இருக்கா? இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் சராசரி. சராசரினா சமநிலைப்படுத்துவது. எப்படி சமநிலைப்படுத்துவது? அதாவது இவங்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கிட்ட இருந்தும், அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா அதிகமா இருக்கவங்கள்ட்ட எடுத்து கம்மியா இருக்கவங்களுக்கு கொடுக்க போறோம். அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்காக அதிகமா இருக்கவங்களுக்கு ஃபுல்லா எடுத்து கம்மியா கொடுக்க போறதில்ல. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அப்ப எப்படி இது நார்மலா எப்படி ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 5 பிளஸ் 10 பிளஸ் 15 பிளஸ் 20. எத்தனை ஒண்ணு இருக்கு? எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்க போறோம்? 4. ஸோ அப்ப எல்லாத்தையும் கூட்டி 4ஆல வகுக்கணும். இதான் என்னன்னா ஃபார்முலா. சும்மா சும்மா சொன்னாரு. ஐயோ, சம் ஒட்டெல்லாம் சமாளிக்க முடியாது. ஒட்டெல்லாம் வைக்க அப்சர்வேஷன் முடியாது. டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்ம மைக் ஆசைப்படுற மாதிரி. மைக் உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணுங்க. சம் ஆஃப் தி அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சரிங்களா? எல்லாத்தையும் கூட்டுங்க. 5 பிளஸ் 10 15 15 20 30. 30 பிளஸ் 20 50. 50 4ஆல வகுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன வரும்? 1, 2.5. சரிங்க, 12.5 அப்படிங்கிறது ஆவரேஜ். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நார்மலா போடுற மெத்தட். நான் ஒரு மெத்தட் சொல்லித்தர போறேன். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த மெத்தட் என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ அந்த மெத்தட் என்னங்கிறத நான் இப்போ இந்த மெத்தட் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, புக்ல எல்லாம் இருக்காது. இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆஹ் முதல் 10 எண்களின் கூடுகை அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ஈஸி தான். சரிங்களா? இப்போ பாருங்க நம்ம மெத்தட். நான் இது இந்த ஃபர்ஸ்ட் 6 செம்ம கடைசியாக சொல்லித்தரேன். இப்போ டேரக்டா சராசரினா என்னங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இதை வச்சு சொல்லித்தரேன். சரிங்களா? தமிழ்ல இருக்கவங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். டோன்ட் வரி, தமிழ் இதுல மிஸ் ஆயிருக்கு, தமிழ்ல சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்டூடெண்ட் வாஸ் ஆஸ்க்டு டு ஃபைண்ட் தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி ஃபாலோயிங் 12 நம்பர்ஸ். ஃபாலோயிங் 12 நம்பர்ஸ். அந்த எண்கள் கொடுத்துட்டாங்க. இதான் அந்த எண்கள். சரிங்களா? அண்ட் எக்ஸ். he found the mean to be 12. the value of x will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்ல நான் சொல்றேன். அதாவது ஒரு மாணவரிடம் 12 எண்களுக்கான சராசரியை காண்பிக்க கூறுகிறார்கள். அந்த 12 எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு எண் வந்து தெரியாது, எக்ஸ். அந்த இந்த 12 எண்களுக்கான சராசரி என்பது 12 ஆகும். சரிங்களா? 12 எண்கள், 12 எண்களுக்கான சராசரி 12. அப்படி என்றால் அந்த தெரியாத எக்ஸின் மதிப்பு காண்க. அதுதான் வந்து கேள்வி. இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிளை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய மெத்தட் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் நான் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 12, 15, 16, 20, 22. சரி, ஓகே. இந்த எண்களோட சராசரி சொல்லுங்க. நார்மலா இப்போ ஃபார்முலால வந்து வச்சு சராசரி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எதுக்குன்னா நான் சொல்லக்கூடிய மெத்தடோட இம்பார்ட்டன்ஸ் அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் ஒரு 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 நிமிஷம் டைம் தரேன். நீங்க பொறுமையா அதை போட்டு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு மெத்தோடு நீங்க போட்டுட்டு இருக்க நம்ம சாதாரணமா படிச்ச மெத்தட் என்ன, இதுல நம்ம என்ன புதுசா நான் சொல்லித்தரது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த எண்ணோட சராசரி இப்ப எத்தனை எண்ணம் இருக்கு? 6, 6, 3, 7 எண்களுக்கு 7 எண்களோட சராசரி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்னோட மெத்தட் நான் சொல்றேன். எதுக்குன்னா அப்பதான் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் தெரியும். அதுக்கு இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? ஷேர் பாக்ஸ்ல சொல்லுங்க.
போட்டாச்சா? எஸ் சார். ஓகே. எல்லாத்துக்கும் வந்தது ஆன்சர். சரி ஓகே. இப்போ பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க? இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வந்தது? 15 எவ்வளோ வந்துன்னு 100 சொல்லுங்க. sir. 100 100. 100. 100 by 7 போட்டீங்க Divided கரெக்டா? by 7. 14.2. எவ்வளோ வந்தது? 14. 14.2. ஓகே, இது நீங்க நார்மலா போட்டது சரிங்களா? இது நார்மல் மெத்தட். நார்மலா நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஃபார்முலா இப்படி தான் நம்ம போட்டிருப்போம். இப்போ நான் சொல்லித்தர ஃபார்முலா கிடையாது, இது ஒரு லாஜிக். எப்படின்னு கவனிங்க பாருங்க. எப்படின்னு கவனிங்க. இதில் நான் என்ன பண்றேன்னா, ஏதாவது ஒரு எண்ணை நான் வந்து நினைச்சுக்கிறேன். அதுதான் வந்து என்னதுன்னா சராசரின்னு நினைச்சுக்கிறேன் சரிங்களா? அது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? எப்படி வேணாலும் எடுங்க. இங்க பாருங்க, நான் சென்டர்ல ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 15 தான் சராசரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப எடுத்துட்டு லெஃப்ட் ரைட்டு 15 நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஆவரேஜ் சராசரின்னு எடுத்துட்டு லெஃப்ட் பார்க்குறேன், ரைட்டு பார்க்குறேன். என்ன பார்க்க போறேன்னா, இந்த 15 விட எவ்வளவு அதிகமா இருக்காங்க குறைவா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறேன். இப்ப ரைட்ல பார்ப்போம், லெஃப்ட்ல பார்ப்போம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம், லெஃப்ட்ல பார்ப்போம். லெஃப்ட்ல 15 5ஓட கம்பேர் பண்ணா 5 குறைவா இருக்கு. எவ்வளவு குறைவா இருக்கு? 15 கம்பேர் பண்றப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு? 10 சார். கம்மியா. வெரி குட். அப்போ இதுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு? கம்மியா இருக்கு. எதுக்கு நெகட்டிவ் போட்டிருக்கேன்னா, கம்மியா இருக்குங்கிறதுனால நெகட்டிவ் போட்டிருக்கேன். இந்த மைனஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னா, கம்மியா இருக்குங்கிறத டினோட் பண்றதுக்காக. அடுத்தது 15 10 கம்பேர் பண்ணா எவ்வளவு குறைவா இருக்கு? -5. -5. 15 12 கம்பேர் பண்ணா எவ்வளவு குறைவா இருக்கு? -3. -3. 15 ஒண்ணுமே இல்லை, அதனால அப்படியே 0 சரிங்களா? இப்ப இந்த ரைட்ல 15 16 கம்பேர் பண்ணா எவ்வளவு அதிகமா இருக்கு? 1 +1 15 20 கம்பேர் பண்ணா 5 +5 கம்பேர் பண்ணா 7. 7. இப்போ மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, பிளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. மைனஸ் ஆட் பண்ண 18 -18 -18. இது பிளஸ் plus 13. 13 sir 13 கரெக்டா? 13. plus 13. -18 + 13. இப்போ இது plus ரெண்டையும் 13 இது பண்ணுங்க. -18 + 13 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? -5. -5 sir மைனஸ் 5 -5. இப்போ இந்த -5ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இப்ப இப்ப சொல்ல போறது மட்டும் நல்லா கவனிங்க. அதாவது நான் மொத்தமா இந்த 15 தான் சராசரின்னு எடுத்திருக்கேன். 15 சராசரின்னு எடுத்து எத்தனை பேர் கம்மியா இருக்காங்க, எத்தனை பேர் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டேன். அதாவது என்னன்னா, உங்களுக்கு சிம்பிளா இன்னும் சொல்லணும்னா, இது ஒரு 7 பேர்னு வச்சுக்கோங்க. 7 பேர்த்திட்டு சாக்லேட் இருக்குன்னு வைங்களேன். ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்டா இருக்கிறது 5 சாக்லேட் 10 சாக்லேட் 12 அப்படி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி சாக்லேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன நினைக்கிறேன்னா, 15ங்கிறது தான் எல்லாத்துலயும் இருக்குன்னு நானும் அஷ்யூம் பண்ணேன். அப்படி பண்ணப்ப அந்த ஃபேன் ஆஃப் 18 பண்ணிட்டு 18 சாக்லேட் கம்மியா இருக்கு சரிங்களா? இங்க 13 சாக்லேட் அதிகமா இருக்கு. அப்போ இது ரெண்டத்தையும் இது பண்ணா இன்னுமே எவ்வளவு பற்றாக்குறையா இருக்கு? 5 சாக்லேட் பற்றாக்குறையா இருக்கு. இந்த 5 சாக்லேட் பற்றாக்குறையா இருக்கு என்ன அர்த்தம்னா, நான் எடுத்ததை விட என்னது என்ன என்ன சொல்ல வரீங்க? யாரோ எதாவது சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல யாரோ சார். எதாவது சொன்னீங்களா? நோ சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன கம்பேர் பண்ணா இன்னுமே 5 பற்றாக்குறையா இருக்கு. அப்போ நான் வெளியிருந்து யார்கிட்ட வாங்கிட்டு வர முடியாது. இந்த 5 பற்றாக்குறையா இருக்குன்னா நான் எடுத்ததை விட என்ன இருக்கு? 5 பற்றாக்குறையா இருக்கு. இப்ப இது எத்தனை பேத்துக்கு பிரிக்கணும்? இந்த 5 பற்றாக்குறையை எல்லாத்துக்கும் பற்றாக்குறையை என்ன பண்ணணும்? சமம் பண்ணணுமா? எத்தனை பேத்துக்கு பிரிக்கணும் சமமா? 7 பேத்துக்கு பிரிக்கணுமா? 7 பேர் இருக்கு. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. 5 7 பேர் 5 தான் பற்றாக்குறை. 7 பேத்துக்கு சமமா அந்த பற்றாக்குறையை நம்ம இது பண்ணணும். அப்போ 5 ÷ 7 பண்ணுங்க. பாயிண்ட் வச்சுக்கோங்க 0. 7 டைம்ஸ் பண்ணா என்ன வரும்? 49 வருமா? கரெக்டா? அப்ப என்னன்னா -0.7. நான் 15ங்கிறத எடுத்தேனா, 15ங்கிறத நான் என்ன பண்ணேன்? சராசரின்னு எடுத்தேனா, 15ல இருந்து -0.7 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? -0.7. 14.3. கரெக்டா? ஏன்னா இது ஏன் 14.3 இங்க 2 வந்தது பாருங்க. இங்க 14.2 இங்க 14.3 கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா வந்து என்னன்னா ஒரு டெசிமல் எடுத்திருக்கேன். 2 டெசிமல் எடுத்தா ரவுண்ட் ஆஃப் பண்ணா கரெக்டா வரும். புரிஞ்சுங்களா? இங்க நீங்க 14.2க்கு அப்புறம் போகும் கரெக்டா? அது ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 14.3 வரையும். ஸோ இந்த ஃபார்முலாவும் இந்த மெத்தடும் ஒண்ணுதான்.
ஆனா இந்த மெத்தட் என்னன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போட்டனால கொஞ்சம் ஏதோ புரியாத மாதிரி இருக்கும். மறுபடியும் நான் சொல்றேன், கவனிங்க. இதுக்கு ஃபார்முலா பேரு, இந்த மெத்தட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டீவியேஷன் மெத்தட். இந்த மெத்தட் எதுக்கு சார் தேவையில்லாம சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார்முலா இல்லாம லாஜிக்கலாவே போடலாம். சரிங்களா? நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் போட்டு காட்டுறப்போ உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறது புரியும். இப்போ பார்க்கும்போது ஏதோ கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நான் போட்டு போட்டு காட்டுறேன், உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா இருக்குங்கிறது புரியும். சரிங்களா? இப்போ இந்த போட்டதுல எந்த இடத்துல புரியலங்கிறத மட்டும் சொல்லுங்க. இந்த மெத்தட்ல எங்க புரியலன்ட்டு சொல்லுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். புரிஞ்சது எல்லாத்துக்கும்? புரியுது சார். சரி, இப்போ கொஸ்டின்ஸ் போடுறேன், போட எஸ் போட சார். உங்களுக்கு புரியும். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, சரி கவனிங்க. இப்போ முதல் கேள்வி. இப்போ இந்த கேள்வி போடுறப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் இன்னும் புரியும், ஸ்ட்ராங்கா புரியும். கவனிங்க, இதை அழிச்சிடலாமா? நோட் பண்றாரு, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, எரேஸ் பண்றேன். எஸ் செகண்ட், எரேஸ் ஆக மாட்டேங்குது, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ கவனிங்க. இங்க பாருங்க, இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கான்? கேள்வி புரிஞ்சது எல்லாத்துக்கும்? 12 எண்களோட சராசரி 12 ஆகும். அதுல ஒரு எண் மட்டும் கண்டுபிடிக்கல. அந்த எண் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, கவனிங்க. நான் மறுபடியும் எழுதிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 9, 15, 13, 8, 19, 17, 21, 14 எக்ஸ். இப்போ போன மைக் ஆஃப் சார் பண்ணிருக்கேன். சார் ஒரே நிமிஷம். 7க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 15 சார். 16 எழுதிருக்கேன். நான் இப்ப எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, பேசுறது எனக்கு ஹர்னி. ஸோ போன கேள்வியில் என்னன்னா, நம்ம கண்டுபிடிச்ச சராசரி கரெக்டா? இதுல அவனே சொல்லிட்டான் 12 எண்கள், 12 எண்களோட சராசரி 12ன்னு சொல்லிட்டான். இப்போ 12 தான் சராசரி. போன கேள்வி நம்ம அசியூம் பண்ணோம், இங்க அசியூம்ல பண்ண மாட்டான், அவனே சொல்லிட்டான், திட்டவட்டமா சொல்லிட்டான் என்னன்னு. 12 தான் சராசரி. இப்ப கம்பேர் பண்ணுங்க, 12 3 கம்பேர் பண்ணா எவ்வளவு கம்மி? எவ்வளவு கம்மி? மைக் அண்ணி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். 12 தான் சராசரி, அவனே சொல்லிட்டான். 12 3ஓட கம்பேர் பண்ணா எவ்வளவு கம்மி? 9 minus 9 -9. -9 அவனோட கம்பேர் பண்ணா plus 1 -1. இல்ல minus 1 12ஓட கம்பேர் பண்ணுங்க. 12ஓட 7 கம்பேர் பண்ணா எவ்வளவு கம்மி? 12 கம்பேர் 7 எவ்வளவு கம்மியா இருக்கு? -5. -3. 15 15 கூடுதலா இருக்கு, +3. 13 +1. 8 -4
ம் 19 -7 +7 plus +7 17 7 சரி +7 plus 7 +7 17 +5 plus 5 21 plus 9 14 +9 plus 2 ஓகே இந்த எக்ஸ் வைங்க தெரியாது x ஓகேவா -12 இது வந்து +2 இது வரைக்கும் போட்டாச்சா இப்போ மைனஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க பிளஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க மைனஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க மைனஸ் உள்ளது எல்லாத்தையும் கூட்டுங்க 9 -1 10 15 15 + 3 18 -22 sir -22 -22 சார் அந்த -20 -9 + 9 கேன்சல் பண்ணிடலாம்ல சார்? அது அப்படி பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா எல்லாத்தையும் ஒண்ணா கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணாவும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஓகே சார். பிளஸ் எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது 3 நான் 5 27 27 இப்போ இது பண்ணா எவ்வளவு வருது -+27 அப்ப நெட் எவ்வளவு +5 plus அப்ப 5 அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாத்திட்டையும் 12 இருக்கான்னு செக் பண்ணது இப்ப இந்த 11 நம்பர்ல செக் பண்ணா எல்லாத்துக்கும் 12 பிரிச்சு குடிச்சது போக மீதி எவ்வளவு அதிகமா இருக்கு 5 அதிகமா இருக்கு பிரச்சனை என்ன அர்த்தம் அதிகமா இருக்கு கரெக்டா அப்போ இந்த 11 எண்களை நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா அவங்க எல்லாத்துக்குமே 12 இருக்கான்னு முன்ன பின்ன பிரிச்சு கொடுத்தது போகவே இன்னும் 5 வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அப்போ இந்த எக்ஸுங்கிற நபர் வந்து சராசரின்னு என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் 12 எடுத்துட்டு வரணுமா இப்ப எல்லாரும் ஸ்கூலுக்கு வரும்போது 12 சாக்லேட் எடுத்துட்டு வரணும் எல்லாரும் எடுத்துட்டு வருவாங்களா அப்ப எக்ஸ் வந்து இந்த சராசரி இந்த 12 பேர்த்தோட சராசரி வந்து 12ன்னு சொன்னா அப்ப ஒரு 12 எடுத்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இந்த 11 பேரே எக்ஸ்ட்ரா எவ்வளவு வச்சிருக்கான் 5 சாக்லேட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான் அப்ப இவர் இப்ப எடுத்துட்டு வரப்ப 12 எடுத்துட்டு வரணும் அவசியம் கிடையாது 12ல 5 கழிங்க இவர் யூஸ்வலா எவ்வளவு எடுத்து வரணும் புதுசா ஒருத்தர் வரான்னு வைங்களேன் இந்த டீமுக்கு ஆடா இருக்கு 12 சாக்லேட் இருந்தாதான் எங்க டீம்ல சேர்த்துவோம்னு சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி 5 எக்ஸ்ட்ரா இருக்கு அப்ப இவர் எவ்வளவு எடுத்துட்டு வந்தா போதும் இந்த 5 இவர் கொடுத்தாங்கன்னா மீதி 7 அவ்வளவுதான் அப்போ இந்த எக்ஸின் மதிப்பு எவ்வளவு 7 அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சிருச்சு 7 கேள்வி ஆனா உங்களுக்கு அந்த லாஜிக் புரியணும் இது நார்மல் sir. மெத்தட்ல கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் நான் வேணா நார்மல் மெத்தட் சொல்லித்தரேன் இருக்கிறத வச்சு எழுது அவ்வளவுதான். புரியுதா மெத்தடு நார்மல் புரியுது மெத்தட் சார் நார்மல் மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டணும் நீங்க வேணா கால்குலேட்டர்ல போட்டு சொல்லுங்க இந்த 11 நம்பரையும் கூட்டுங்க பிளஸ் எக்ஸ் போடுங்க டிவைடட் பை 12 கரெக்டா 12 11 நம்பரு நான் 11 நம்பர் கூடுதல் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 12 இது எதற்கு சமம் 12க்கு சமம் சரிங்களா இதான் அந்த மெத்தட் நார்மல் மெத்தடோட ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 12 இப்போ இந்த 11 எண்களையும் கூட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க நீங்க கால்குலேட்டர் இப்போ வேணா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க ஆனா நார்மலா கூட்டினா எவ்வளவு நேரம் ஆகும் கண்டிப்பா ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆகுமா கூட்டுறதுல முன்ன பின்ன மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ 11 எண்கள் கூட்டி வேணா நீங்க இதுக்கு ஆன்சர் இதே மாதிரி 7 வருதான்னு சொல்லுங்க எக்ஸ் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க இந்த ஃபார்முலா படி எக்ஸ் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க 7 வருதான்னு சொல்லுங்க நீங்க போட்டு பாருங்க எதுக்கு போட சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம நார்மலா இது வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியும் சரி போ போ 137 sir 137 plus x 130 இல்ல எக்ஸ் சொல்லுங்க அதாவது இந்த 11 நம்பர் x கூட்டினா வந்து எவ்வளவு வருது 7 அதுதான் அந்த அப்சர்வேஷன் 137 plus x 137 plus x divided by 12 is equal to 12 12 இந்த 12 இங்க கொண்டு வாங்க yes sir அப்போ 144 137 144 minus plus 137 x is equal to 12 into 12 எவ்வளவு 144 இப்ப x yes is sir equal to 144 minus 137 பண்ண எவ்வளவு வருது அதே 7 7 sir வந்துருச்சா இந்த மெத்தடும் இந்த மெத்தடுக்கு ஒரே ஆன்சர் தான் வருது இதுவும் ஆன்சர் 7 தான் இதுவும் ஆன்சர் 7 தான் ஆனா எதுல அதிகமான நேரம் செலவிட்டீங்கன்னு பாருங்க இது கூட்டுறக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு 137 கூட்டுறக்கு எவ்வளவு ஆச்சு அதுக்கப்புறம் 12 into 12 பெருக்கணும் அதுக்கப்புறம் அது இந்த பக்கம் வந்தது புரியுதா
எஸ் சார். இது நார்மல் மெத்தட். நான் சொல்லி தந்தது ஷார்ட்கட் மெத்தட். ஆனா இந்த ஷார்ட்கட்டுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. புரியுதுங்க சார். யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. ஏன்னா அடுத்தடுத்த சம் நம்ம போகும்போது இது தேவைப்படும். புரிஞ்சா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி போலாமா? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். போலாம் சார். யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே நிமிஷம். யாரோ கிறுக்கி இருக்கீங்க இதுல, அது என்னன்னு தெரியல. ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. The average of marks obtained in an examination by 8 student was 51. போன அந்த லாஜிக் புரியணும்னா கேட்டுருங்க. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து போட போறது கண்டிப்பா உங்களுக்கு லாஜிக் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மனசுல பதியும். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 8 மாணவர்களின் ஒரு பரீட்சையில் 8 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்ணானது 51 ஆகும். அதாவது 8 ஸ்டூடெண்ட்ஸ் சராசரி மதிப்பெண் எவ்வளோ? 51. And by 9 other student was 68. மற்றும் 8 மாணவர்களின் சராசரி 51 மற்றும் 9 மாணவர்களின் சராசரி 68 மதிப்பெண்களுமாக இருக்கின்றது. அப்படி என்றால் மொத்த மாணவர்கள் 17, மொத்தமாக உள்ள 17 மாணவர்களின் சராசரியை காண்க. கேள்வி புரிஞ்சுதா? நம்மளும் சொல்லிட்டேன். கேள்வி புரிஞ்ச எல்லாத்துக்கும். அதாவது 2 செட் ஆஃப் மாணவர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 பேர், 8 பேர்த்தோட சராசரி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 51. அதுக்கப்புறம் 9 பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 68ன்னு சொல்றோம். இப்போ என்ன கேட்குறேன்? மொத்தமா 8 + 9 எவ்வளோ? 17 பேர். அப்போ மொத்தமா அந்த 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்துனா அவங்களோட சராசரி மதிப்பெண் என்ன அப்படின்னு தான் கேட்கறேன். கேள்வி புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஃபைன். இப்போ என்னன்னா நம்ம போன லாஜிக் யூஸ் பண்ணி தான் படிக்க போறோம். ரொம்ப சிம்பிள். கவனிங்க, எங்கேயும் இது பண்ணிடாது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிருங்க கொஸ்டின். இப்போ பாருங்க, இப்போ எல்லாத்துட்டையும் ஒரு விஷயம் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? யார்கிட்ட வச்சாலே கம்மியா இருக்கோ அதை வச்சுதானே நம்ம எடுப்போம். இப்போ எல்லாத்துட்டையுமே வந்து இது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து எல்லாரும் ஒரு வாகனம் வச்சிருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? குறைந்தபட்ச வாகனம் என்ன இருக்கு எல்லாத்துட்டையும் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் தான் எல்லாத்துட்டையும் குறைந்தபட்சம் இருக்கு. அடுத்தது கொஞ்சம் பேர்த்துல பைக் இருக்கு, அடுத்து கொஞ்சம் பேர்த்துல கார் இருக்கு, அடுத்து கொஞ்சம் பேர்த்துல என்ன இருக்கு, வேற இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட் இருக்குன்னு வைங்களேன், பிரைவேட் ஜெட் இருக்குன்னு வைங்களேன். அப்படி இருக்குன்னா குறைந்தபட்சம் என்ன இருக்கு எல்லாத்துட்டையும் அப்படிங்கிறதானே நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ 8 பேர்த்திட்ட 51 மார்க் இருக்கு, 9 பேர்ல 68 மார்க் இருக்கு. அப்ப பேசிக் ஆவரேஜ், அதாவது குறைந்தபட்ச சராசரி என்பது எவ்வளவா இருக்கு? 51 சொல்லலாமா? எஸ் சார். ஏன்னா இந்த 8 பேர்த்திட்ட 51 இருக்குன்னா இந்த 9 பேர்த்திட்ட 51 இருக்க தானே செய்யும். எஸ் சார். குறைஞ்சபட்சம் 51னா அதிகமா இருக்கவங்கள்ட்ட அந்த குறைஞ்சபட்ச மதிப்பெண் இருக்குமா இருக்காதா? எஸ் சார். புரிஞ்சுதா? அப்ப 51ங்கிறது பேசிக், குறைந்தபட்சம் எல்லாத்துலயும் இருந்தது. இப்ப வாங்க, 8 பேர்த்திட்ட 51, இந்த 9 பேர்ட்ட 68 இருக்கு. அப்ப 51 கம்பேர் பண்ணானா 68 எவ்வளவு கூடுதல்? 17. எவ்வளவு? 17. எஸ், வெரி குட். 17. 17. அது எத்தனை பேர்த்திட்ட அதிகமா இருக்கு? 9 பேர்த்திட்ட 68 மதிப்பெண், சராசரி 68 என்ன?
ஒரு தட்டியும் 68 இருக்குமா? அதுதானே 9 பேர்த்தோட சராசரி 68 என்ன மீனிங்? எல்லாத்திலையும் அந்த 9 பேர்த்திட்ட எல்லாத்திலையுமே 68 இருக்கும். கரெக்டா? இப்ப 51ஓட கம்பேர் பண்ணா 68 17. அப்படி 17 எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வச்சிருக்காங்க? 9 9 பேர் students. வச்சிருக்காங்க. கரெக்டா? 17 × 9 ஏன் போட்டேன்னு புரியுதா? புரியுது சார். 51ஓட கம்பேர் பண்ண 68 17 கூடுதல். அப்படி 17 எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா 9 பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அதனால 17 × 9. புரிஞ்சுதா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சராசரின்னா என்ன அர்த்தம்? அதிகமா இருக்கவங்கள்ட்ட இருந்து வாங்கி கம்மியா இருக்கவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிச்சு கொடுக்கறதுனால என்ன ஆகக்கூடாது? அதிகமா இருக்கவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம ஆகக்கூடாது, கம்மியா இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாது. எல்லாத்துக்குமே சமமாக கிடைக்கும். அப்போ 17 × 9 எக்ஸ்ட்ரா இருந்ததை வாங்கியாச்சு. இப்ப வாங்கியது எத்தனை பேத்துக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும்? எல்லாத்துக்குமே சமமா பிரிச்சு கொடுக்கணும். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 17 பேர் இருக்காங்களா? டிவைடட் பை 17 போடுங்க. 17 அடிச்சு அடிபட்டுருமா? ஸோ 51 + 9. ஸோ சராசரி 60. ஆன்சர் இஸ் 60. ரொம்ப சிம்பிளா போட்டேன், ஆனா கான்செப்ட் புரியும். கான்செப்ட் புரிஞ்சுன்னா சிம்பிள். புரியல புரியுது இருக்காது? சார். புரியல கேளுங்க. சரி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுவா? சரி, ஓகே, கவனிங்க. அதாவது இந்த கேள்வி என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 8 பேர் இருக்காங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸோட சராசரி பாத்தீங்கன்னா 51ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது செட் ஏ, ஒரு செட் ஆஃப் இது செட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி. அடுத்து இன்னொரு 9 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது வேணா கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் ஏ கிளாஸ்ல 8 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே 51 மார்க் சராசரியா வச்சிருக்காங்க. பி கிளாஸ்ல 9 பேர் இருக்காங்க. அவங்களோட சராசரி 68ன்னு வச்சிருக்காங்க. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, மொத்தமா 2 கிளாஸையும் சேர்த்துனா சராசரி எவ்வளோன்னு கேட்கறாங்க. புரிஞ்சுதா கேள்வி? அப்ப நான் என்ன பண்றேன்னா ரெண்டுத்தையும் சேர்த்துறேன். அதாவது 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ சேர்த்துறேன். அப்ப குறைந்தபட்சம் சராசரிங்கிறது என்ன? 2 பேர்த்திட்டையும் இருக்கணும். கரெக்டா? 2 பேர்த்திட்டையும் ஒரு விஷயம் இருந்தா அதுதான் மினிமம் சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இவங்க இவங்க கிளாஸ் ஏ கிளாஸ் பி 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணா 51 மார்க்குங்கிறது மினிமம். எப்பவுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதுல யார்கிட்ட கம்மியான மதிப்பெண் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 51 மார்க் ஏன் சார் கம்மியா எடுத்துக்கீங்க பாத்தீங்கன்னா, 8 பேர்த்திட்ட 51 இருக்கு, 9 பேர்த்து 68 இருக்கு. இந்த 68க்குள்ள 51 ஒளிஞ்சிருக்குமா? ஐ மீன் 51 தாண்டி தானே 68 வரும். அப்போ இவங்க 9 பேர்த்திட்ட 51 கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாதா? முடியும் தானே? அப்போ மினிமம் வேல்யூ அதுதான் என்னது? பேசிக் ஆவரேஜ். அப்போ நான் என்ன சொல்லலாம்னா பேசிக் ஆவரேஜ் இந்த 17 பேர்த்திட்டையும் கண்டிப்பா 51 இருக்குங்கிறத கண்ண மூடி சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? 51ங்கிறது மினிமம், அது இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? முடியும் தானே? ஏன்னா அதுதான் மினிமம். அப்போ கண்டிப்பா மேக்ஸிமம் இருக்குன்ட்டு அந்த மினிமம் இருக்கும்ல. 10 சாக்லேட் இருக்குன்ட்டு 5 சாக்லேட் கண்டிப்பா இருக்குமே இருக்காதா? இருக்கும் தானே? அப்ப 68 பேர்கிட்ட 68 மதிப்பெண் இருக்குன்ட்டா கண்டிப்பா 51 இருக்குமா? அப்ப அந்த 51 வெளியே தனியா எடுத்து போட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, கம்யூனிஸ்ட்ல சோசியலிசம் சொல்லலாம். இந்த கத்தி படத்துல விஜய் சொல்லுவார்ல, உங்கள்ட்ட நீ சாப்பிட்டது போக நீ இருக்கிற எக்ஸ்ட்ரா இட்லி மத்தவனோடது, அந்த மாதிரி இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம குறைந்தபட்சம் 51 போதும். இப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். நீ 51 கம்பேர் பண்ண 68 எவ்வளவு எக்ஸ்ட்ரா? 17 எக்ஸ்ட்ரா இருக்கு. அது எத்தனை பேர்கிட்ட 17 எக்ஸ்ட்ரா இருக்கு? 9 பேர்த்திட்ட. சராசரி 9 பேர்த்தோட சராசரி 68னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தட்டையும் 68 ரூபாய் இருக்கு அல்லது 68 மதிப்பெண் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 17 கூடுதலா வச்சிருக்கான். எத்தனை பேர் கூடுதலா வச்சிருக்கான்? 9. 17 × 9. இப்ப நம்ம எடுத்து என்ன பண்ண போறதில்ல, இது எல்லாத்தையும் எடுத்து 8 பேர்த்துக்கு கொடுக்க போறதில்ல. சராசரியோட டியூட்டியே என்னன்னா அதை எடுத்து எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுப்போம். இப்போ 17 × 9 டிவைடட் பை 17. ஏன் சார் இங்கிருந்து எடுத்து மொத்தமா இவன்ட்டு கொடுத்தா இவன்லாம் பணக்காரன் ஆயிடுவான். புரியுதா? அப்ப இவன் என்ன ஆயிடுவான்? ஏழையா மாறிடுவான். அப்படி பண்ணக்கூடாது, எல்லாரும் சமமா இருக்கணும். அப்போ எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறத எடுத்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அதனால 8 + 9 டிவைடட் பை 17ன்னு போட்டேன். ஸோ 17 அடிபட்டு போயிடும். அப்போ 51 + 9 60. 60. புரிஞ்சுதா?
புரிஞ்சது சார் சார். தேங்க்யூ சார். இது கஷ்டமா இருக்கு சார். நார்மல் மெத்தட் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த நார்மல் மெத்தட் எப்படின்னு சொல்றேன். நார்மல் மெத்தட் பாருங்க, 8 × 51 + 9 × 68. சரிங்களா? 8 × 51 + 9 × 68 ஹோல் டிவைடட் 70. இது போட்டீங்கன்னா இது ஆன்சர் வரும். இதுதான் சராசரி. புரிஞ்சுதா? ஆனா இது பாருங்க, மல்டிப்ளை பண்றதுக்கு சுலபமா கஷ்டமா? 8 × 51 9 × 68 டிவைடட் பை 17. பெருக்கிறது கூட பெருக்கிடலாம், 17ஆல வகுக்கணும். புரியுதா? இதான் நார்மல் மெத்தட். ஸ்கூல் புக்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா இப்படிதான் போட்டு வச்சிருப்பான். இதுல இருக்க இது என்னன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது வாய்ப்பாடு, கூட்டல், கழித்தல், அதெல்லாம் வந்து பெருசு பெருசா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு நேரம் அதிகமாக செலவிடப்படும். செலவிடுறது மட்டும் இல்ல, தப்பா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது போட்டு பாருங்க, கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்க. 8 × 51 + 9 × 68 மொத்தமா 17 டிவைட் பண்ணும். போட்டு சொல்றீங்களா? ஆன்சர் இதே வருதான்னு பாருங்க. ஆன்சர் வருதா? இதே 60 வருதான்னு செக் பண்ணி சொல்லுங்க. இதே ஆன்சர் சார். 60 வருதான்னு பாருங்க. வருங்க சார். வருதா? ஆன்சர் கரெக்டா வருதா? 60 வருதா? இல்ல மாறுதா? கரெக்டா வருது சார். கரெக்டா கரெக்ட். வருதா? 60 வருதா? ஆனா போடுறதுக்கு 20 போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? டைம் அதிகமாச்சுல. இதுக்கு எடுத்த டைம் இதுக்கு எடுத்த டைம் எவ்வளவு? ரொம்ப அதிகம். இது நம்ம அப்படியே மனசுலயே போட்டுட்டு போயிட்டோம். இது கால்குலேட்டர் இருந்தனால இப்ப சொன்னோம். இல்லைன்னா என்ன இருக்கும்? இன்னும் எழுதிட்டு போயிருக்கு. கரெக்டா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அடுத்த கேள்வி நோட் பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடலாமா? ஓகே. அடுத்த கேள்வி. அடுத்து இதே மாதிரி ஆனா மூணான காம்பினேஷன். கோல்ட் காலேஜ்னாலே அமெரிக்கன் காலேஜ் தானம்மா, அந்த சிலை கூட அங்கதானம்மா இருக்கும். மைக் ஆஃப் பண்ணிருங்க. அந்த சிலை அந்த எந்த தலைவரோட சிலை அது? மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? முத்துராமலிங்க தேவரோட சிலை இருக்குண்டி. டவுட் இருந்தா மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. இஃப் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 3 batches ஆஃப் 55, 60, 45 ஸ்டூடெண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இஸ் 50, 55 and 60. then the average mark of all student is, அதாவது மூன்று தொகுப்புகளாக உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 55, 60 மற்றும் 45 ஆகும். அவர்களுக்கான முறையே அவர்களுக்கான சராசரியானது 50, 55 மற்றும் 60 எனில் அவர்களின் மொத்த சராசரியை காண்க. அந்த மொத்த மாணவர்களின் சராசரியை காண்க. கேள்வி புரிஞ்சுதா? அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச், அதாவது பாத்தீங்கன்னா பேட்ச் 1ன்னு வச்சுக்கோம். அதுல 55 மாணவர்கள் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட சராசரி மதிப்பெண் எவ்வளோ? 50. 55 மாணவர்கள், சராசரி 50. அடுத்தது பேட்ச் 2, 60 மாணவர்கள், அவருடைய சராசரி எவ்வளோ? 55. அடுத்தது பேட்ச் 3, 45 மாணவர்கள், அவருடைய சராசரி எவ்வளோ? 60. இப்ப என்ன கேட்கறான்?
மொத்த மாணவர்களின் சராசரியை காண்கன்னு சொல்றான். மொத்த மாணவர்கள் எவ்வளோ? 60, 55, 45. எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ? 160. 160 மாணவர்களின் சராசரியை காண்க. போன கேள்வி புரிஞ்சிருந்ததுன்னா இந்த கேள்வியை நீங்களே போடலாம். இருந்தாலும் க்ளூ சொல்றேன். இப்போ 50, 55, 60 மினிமம் ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும்? 50. வெரி 50 குட், sir. 50. 50ங்கிறது மினிமம் ஆவரேஜ். ஏன்னா 50ங்கிறது மினிமம். 55க்குள்ளார 50 இருக்கும், 60க்குள்ளாரையும் 50 இருக்கும். அதாவது 50 தாண்டி தான் 55 வரும், 60ம் 50 தாண்டி வரும். அப்ப 50ங்கிறது எல்லாத்துட்டும் இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறத கால்குலேட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? இங்க பாருங்க, 5 50 கம்பேர் sir. பண்ணா இங்க எவ்வளவு இருக்கு? 5 5 into 3. எக்ஸ்ட்ரா இருக்கு. எத்தனை பேர்த்திட்ட 5 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான்? 60 பேர். ஒருத்தரும் என்ன 60 பண்ணிருக்கான்? பேர்கிட்ட 60 பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். இந்த செகண்ட் 60 பேரும் 5 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். ஸோ 5 × 60. அதுக்கு அடுத்து கீழே வாங்க. இதுல 50 கம்பேர் பண்ணா 60 எவ்வளவு கூடுதல்? 10. எத்தனை பேர் 10 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான்? 10 45. 45 பேர். 45. இது எல்லாத்தையும் மொத்தமா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும்? 160 பேருக்கு பிரிச்சு 60 கொடுக்கணும். கரெக்டா? 50 பிளஸ் இது தனியா போடுங்க. 50 × 60 எவ்வளோ? 300. கரெக்டா? அடுத்தது 450 30. டிவைடட் பை 160. மறுபடியும் இது பண்ணுங்க. இந்த பக்கம் பண்றேன். 50 பிளஸ் 300 பிளஸ் 450 750. 750 டிவைடட் பை 160 அடிங்க. அடிச்சிங்க அது எத்தனை வரும்? 4 டைம்ஸ் வருமா? எஸ், 4 டைம்ஸ் எவ்வளோ? Yes sir, 4 times. 4 டைம்ஸ் 60. எவ்வளோ இது? 64. கரெக்டா? 640. Yes sir. 16 × 4 64. பேலன்ஸ் எவ்வளோ வருது? 9. பாயிண்ட் வச்சிங்கன்னா 90. 90 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வருமா? 6 டைம்ஸ் வரும். Yes சாரி, sir. 6 டைம்ஸ் வருமா? பண்ணீங்கன்னா அவ்வளோதான். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கு. ஒரே டெசிமல் எடுத்துக்கங்க. அப்போ 50 பிளஸ் 4.6. அப்போ எவ்வளோ வருது சராசரி? 54.6. 4.6. ஆப்ஷன் இ 154.68. ஒரு டெசிமல் கண்டுபிடிச்சா போதும், ரெண்டெல்லாம் வேண்டாம், ஒன்லயே தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? போன கேள்வி ரெண்டு செட் ஆஃப் பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு Yes போட்டோம். sir. இந்த கேள்வியில 3 செட் ஆஃப் பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு போட்டோம். புரிஞ்ச எல்லாத்துக்கும்? புரிஞ்சு சார். புரியாம இருந்தா கேட்டுருங்க. போன கேள்வி இந்த கேள்வி 2 கேள்வி எங்க புரியலாம்னு கேட்டுருங்க. அடுத்த கேள்வி போலாமா? எஸ் சார். ஓகே, எரேஸ் பண்ணிடுறேன். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணலைங்க சார். நோட் பண்ணலையா? சார் ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம 50-55 டிஃபரன்ஸ் வந்து 5 × 16 போட்டிருக்கீங்களா சார்? ஆமா. இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டாமா சார்? ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் பார்க்கவே கூடாது. ஏன்னா அவன் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான்? மார்க், சராசரி மதிப்பெண்ணை தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். கரெக்டுங்களா? இப்ப சராசரி ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு கேட்டானா தான் நம்ம இங்க பண்ணணும், என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸோட டிஃபரன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. இங்க அவன் என்ன கேட்டிருக்கான்? மதிப்பெண்ணை தான் கேட்டிருக்கான். அப்போ மார்க்கை தான் நம்ம என்ன பண்ணணும்? டச் பண்ணணும். டிஃபரன்ஸ் பார்க்கணும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு, டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்.
இப்ப இதே கேள்வியில அவன் என்ன கேட்டிருக்கானா, சராசரியாக ஒரு ஒரு பேட்சில் அல்லது ஒரு வகுப்பில் எவ்வளவு மாணவர்கள் இருக்காருன்னு சொன்னா நீங்க இப்ப என்ன பண்ணணும், இங்க வரணும். புரியுதுங்களா? இங்க டிஃபரன்ஸ் மார்க் டச் பண்ணக்கூடாது. மார்க் டச் பண்ணக்கூடாது. அவன் என்ன கேட்டிருக்காங்க, மார்க் தானே கேட்டிருக்கான். அப்போ மார்க்னா மினிமம் மார்க் எவ்வளோ, 50. அதுக்கப்புறம் அடுத்த 2 பேர்த்துட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க. அது ஒருத்தட்டு எவ்வளவு இருக்கு. இங்க 5 எக்ஸ்ட்ரா இருக்கு, 60 பேர் 5 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இங்க என்ன வேணும் இருக்கு, 10 எக்ஸ்ட்ரா இருக்கு, 45 பேர் அந்த 10 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும் எவ்வளவு பேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு மொத்தமா நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அதனால கீழே என்ன பண்ணிருக்காங்க, 160. ஓகே சார், தேங்க்ஸ். புரியுதா? இதை நார்மல் மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப நேரம் போடணும். நார்மல் மெத்தட்னு சொல்றீங்க பாருங்க, 55 இன்ட்டு 50 பிளஸ் 60 இன்ட்டு 55 பிளஸ் 45 இன்ட்டு 60 ஹோல் டிவைடட் பை 120. இது போட்டு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே கணக்கு போட்டுக்கணும். இது நார்மலா ஸ்கூல் புக்ல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். புரிஞ்சா? அடுத்த கேள்வி போலாமா? எஸ் சார். சரி, இந்த கேள்வி நீங்க தான் போட போறீங்க. நான் ஜஸ்ட் இதை மட்டும் தான் சொல்ல போறேன். அதாவது போனதுல மாணவர்கள் இந்த பக்கம் என்னது, முடிவுகள், மாணவர்கள் முடிவுகள் ஒன்றும் பெருசால இல்லை. 30 முடிவுகளின் ரிசல்ட்ஸ் சராசரி 20. சரிங்களா? அது மற்றும் 20 முடிவுகளின் சராசரி 20 ரிசல்ட்ஸ் இஸ் 30. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் ரிசல்ட்ஸ்? 50 முடிவுகளின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டு போட்டு சொல்லுங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். போன 2 கேள்வி புரிஞ்சுதுன்னா நீங்க இதுவே போடலாம். 1 நிமிஷம் அதிகம், 30 செகண்ட்ங்கிறது மினிமம். போட்டு சொல்லுங்க குயிக்கா. சார். முடிச்சவங்க சாட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. எல்லாரும் போடுங்க. 19 பேர் இருக்கீங்களா? 19 பேர் போடுங்க. சாட் பாக்ஸ்ல உங்க ஆன்சர் சொல்லுங்க. ரிசல்ட் லிஸ்ட். 24 சார். உங்க ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 19 பேர் ஓகே. சொல்றீங்க.
9 பேர் தான் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. போட்டாச்சா? சரி, சரி, ஓகே, கவனிங்க. 10 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. இது அவங்களோட சராசரி. அப்போ மினிமம் சராசரி எவ்வளோ? 20. இப்போ மினிமம் கம்பேர் பண்ணா ஒன்று எக்ஸ்ட்ரா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 30. எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு? 10. 20ஓட 30 கம்பேர் பண்ணா இது 10 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கு. அப்படி 10 எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க? 20 பேர். அதை எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும்? 50 பேர். புரிஞ்சுதா? இதை மட்டும் கரெக்டாக போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்போ 20 + 200 divided by 50. 50 ஆல் அடிச்சுன்னா 4 times. ஸோ அப்போ 24. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, 24. புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் வந்துதா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எஸ் சார், நோ? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், நோட் பண்ணிட்டோம் சார். ம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. In a group, total 40% with average money 50 rupees. அதாவது ஒரு குழுவில் 40 நபர்கள் சராசரியாக 50 ரூபாய் வைத்துள்ளார்கள். சரிங்களா? ஒரு குழு, இந்த குழுல 40 பேர் இருக்காங்க, சராசரியா 50 ரூபாய் வச்சிருக்காங்க. இந்த போன கேள்வியோட அடுத்த மாடல் இது. இப்பொழுது அந்த குழுவில் ஒரு புதிய நபர் சேர்கிறார். அப்படி என்றால் அவர்களின் சராசரி 1 ரூபாய் உயர்கிறது. அப்படி என்றால் அந்த புதிய நபர் கொண்டு வந்த ரூபாயின் எண்ணிக்கை என்ன? புரியுதா? சார் கொஞ்சம் கொஸ்டின் ஸ்லோவா சொல்லுங்க சார், எழுதவே முடியல. சரி, சரி, தமிழ்ல சொல்றேன் ஸ்லோவா. தமிழ். ஓகேவா? ஒரு குழுவில் 40 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் சராசரி 50 ரூபாய் ஆகும். ஒரு குழுவில் 40 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் சராசரி 50 ரூபாய் ஆகும். ஃபுல் ஸ்டாப். இப்பொழுது அந்த குழுவில் ஒரு நபர் புதிதாக சேர்க்கப்படுகிறார். அதன் விளைவாக அவர்களின் மொத்த சராசரி 1 ரூபாய் உயர்கிறது அல்லது கூடுகிறது. அதன் விளைவாக அவர்களின் மொத்த சராசரி 1 ரூபாய் கூடுகிறது. அப்படி என்றால் அந்த புதிய நபர் எத்தனை ரூபாய் வைத்திருந்தார் அல்லது கொண்டு வந்தார் எப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி என்றால் அந்த புதிய நபர் எத்தனை ரூபாய் வைத்திருந்தார். இது போன கேள்வி போட்டதுல இது அடுத்த மாடல். புரியுதா? இப்ப பாருங்க, இந்த கேள்வி நான் எவ்வளவு சிம்பிளா போட போறேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்க கவனிங்க. யாரும் இது பண்ணிடாதீங்க. டக்குன்னு முடிய போகுது. 40 பேர் இருந்தாங்க, 50 ரூபாய். இப்ப புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு. இப்போ 40 + 1 எவ்வளவு ரூபாய் கூடியிருக்கு? 50 ரூபாய் வச்சிருந்தாங்க, 1 ரூபாய் கூடியிருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு? 51 ரூபாய் ஆயிருச்சு. கரெக்டா? இது கேள்வியில் கொடுத்தது. எஸ் சார். இப்போ ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போகுது, கவனிங்க. இப்போ இந்த புதுசா இப்போ இதுதான் நியூ ஆவரேஜ். கரெக்டா? புதிய சராசரி. இதுதான் புதிய சராசரி. ஓகேவா? அப்போ புதிய சராசரியில என்ன கணக்கு? 41 பேர் 51 ரூபாய் வச்சிருக்கணும். அப்போ இந்த புதுசா ஒருத்தர் வந்தார்ல, அந்த 1%, அப்ப அவர் கண்டிப்பா 51 ரூபாய் வச்சிருப்பாருன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா புதிய சராசரி படி எல்லாத்துலயும் 51 ரூபாய் இருக்கணும். அப்ப புதுசா ஒரு நபர் வராரு, 51 ரூபாய் அவரு வச்சிருப்பாரா? கரெக்டா? அது போக அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரு ஃப்ரெண்ட்ஸ் 40 பேர் இருந்தாங்களா,
அவங்க முன்னாடி 50 ரூபாய் தான் வச்சிருந்தாங்க. அந்த 40 பேத்துக்கும் 50 ரூபாயில இருந்து 51 ரூபா மாறணும். அப்போ எல்லாத்துக்கும் 1 ரூபாய் கொடுக்கணும். அப்படி எத்தனை பேத்துக்கு கொடுக்கணும்? 40 பேத்துக்கு கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணியிருக்காரு? தனக்கு தேவையான 51 ரூபாய் எடுத்திருக்காரு. தன்னுடைய 40 நண்பர்களுக்கும் ஒருத்தருக்கும் 1 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ 51 பிளஸ் 40 91 ரூபாய். அந்த புதிய நபர் கொண்டு வந்த ரூபாயின் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 91 ரூபாய். எதுவுமே போடல, கால்குலேஷனே போடல, மனசுலயே போட்டாச்சு. நார்மல் மெத்தடை போடுற வேணா சொல்லித்தரேன், ஆனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீங்களே இது பண்ணிக்கிங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது. புரியலன்னா கேளுங்க. சரி சரி, அந்த கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இது திரும்ப சொல்லுங்க சார். மறுபடியும் சொல்லவா? சார். அதாவது ஒரு 40 நபர்கள் கொண்ட ஒரு குழு இருக்கு. அதாவது ஒரு குழு இருக்குங்க, 40 பேர் இருக்காங்க, எல்லாரும் 50 ரூபாய் கையில வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு புதுசா ஒரு பணக்காரர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு புதுசா ஒரு குழு ஆரம்பிக்க போறேன், ஆனா அது 51 ரூபாய் இருந்தா தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு தனக்கு தேவையான 51 ரூபாய் கொண்டு வந்துட்டாரு. ஆனா அந்த 40 பேர் என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் 51 ரூபா இருந்தா வச்சிருந்தேன், எப்படி நீங்களும் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த புது குழுல அவருக்கு தேவையான 51 ரூபாயும் எடுத்துட்டு வந்துட்டாரு. தன்னோட 40 நண்பர்களும் 50 ரூபாய் தான் வச்சிருந்தாங்க. புது குழுவோட ரூல்ஸ் படி என்ன, 51 ரூபாய் வச்சிருக்கணுமா? அப்போ எல்லாத்துக்கும் 40 பேர் 50 ரூபாய் வச்சிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் 1 ரூபாய் கொடுக்குறாரு. 50 இன்ட்டு 1ன்னு போடக்கூடாது, அது போட்டீங்கன்னா தப்பு. எல்லாத்துக்கும் 1 ரூபாய். எத்தனை பேத்துக்கு கொடுக்குறாருங்கிறதா முக்கியம். சரிங்களா? 40 பேத்துக்கு ஒருத்தருக்கு 1 ரூபாய். அப்ப 40 இன்ட்டு 1 ரூபாய். அந்த புது குழுல தனக்கு தேவையான 51 ரூபாய் கொண்டு வந்துட்டாரு. அது போக தன்னுடைய நண்பர்கள் 40 பேர் இருந்தாங்களா, அவங்களுக்கும் 1 ரூபாய் கொடுத்துட்டார். ஸோ 51 பிளஸ் 40 மொத்தம் அவர் எவ்வளவு ரூபாய் எடுத்துட்டு வந்தாரு? 91 ரூபாய். இப்ப புரிஞ்சுதா? எஸ் சார். கிளியரா? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அடுத்து இந்த கேள்வி பாருங்க. In a class, total 25 students with average age 50 years. ஒரு வகுப்பறையில் 25 மாணவர்கள் முறையே சராசரியாக 50 வயது உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வகுப்பறையில் 25 மாணவர்கள் முறையே 50 வயது உடையவர்களாக இருக்கிறார்கள். 50 இயர்ஸ் ஏஜ். அவருடைய வயது எவ்வளவு இருக்கு? 50 இயர்ஸா இருக்கு. வகுப்பறையில் 25 மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் வயது சராசரி 50 வயதாக இருக்கிறது. தற்பொழுது ஒரு புதிய மாணவர் அவ்வகுப்பறையில் சேர்கிறார். அதன் விளைவாக அவர்களின் மொத்த சராசரி 2 வயது கூடுகிறது. அப்படி என்றால் அந்த புதிய மாணவரின் வயது என்ன? 25 பேர் இருக்காங்க, அவங்களோட ஒருத்தர் அந்த வகுப்பறையில் ஒரு புதிய மாணவர் சேர்கிறார். அதனால் அதன் விளைவாக சராசரி 2 இயர்ஸ், சரிங்களா, 2 வயது கூடுகிறது. சராசரி 2 வயது கூடுகிறது. அப்படி என்றால் புதிய சராசரி என்ன? புதிய சராசரி என்பது அப்படி என்றால் அந்த புதிய மாணவரின் வயது என்ன? புதுசா வந்தார்ல ஒரு நியூ ஸ்டூடெண்ட், அது என்னன்னு சொல்லுங்க. போன கேள்வி புரிஞ்சுதுன்னா இந்த கேள்வி நீங்களே சொல்லலாம். டைம் தர, எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க.
எனக்கு நான் போட்ட மாதிரியே ஒண்ணுமே இல்லை, சும்மா மைண்ட்லயே போட்டு போயிட்டே இருக்கு. சார் 100 எவ்வளோ 100-ஆ? சரி, ஓகே. சார். 102, sir. ஓகே. எஸ் சார் 102 சார். 52 ஓட ஆட் ஓகே, பண்ணலாம் ஃபைன். 100. சரி, கவனிங்க. இப்போ அந்த புது மாணவர் மொத்தமா என்ன பண்ணணும்? இந்த புது குழுல தனக்கு தேவையான 52 வயசு எடுத்துட்டு வந்திருப்பாரு. முன்னாடி எல்லாத்துக்கும் எவ்வளவு இருந்தது? 50 தான் இருந்தது. இப்போ 2 வயசு எல்லாத்துக்கும் ஏறி இருக்கு. எத்தனை நண்பர்கள் அவருக்கு முன்னாடி இருந்திருக்காரு? 25 பேர். அப்ப 25 பேருக்கு ஒருத்தருக்கு 2 வயசு எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காரு. ஸோ 52 புதிய குழு தனக்கு தேவையான 52 எடுத்துட்டு வந்திருக்காரு. மற்றும் தன்னோட 25 நண்பர்களுக்கும் ஒருத்தருக்கும் 2 வயசு. Please, Amma. பண்ண எவ்வளவு வருது? 102. நன் ஆஃப் தி எபோ. NOTனா மேல்குறிய எதுவும் இல்லை. ஓகேவா? நன் ஆஃப் தி எபோனா மேல்குறிய எவையும் இல்லை. புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ் சார். சரி, ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அடுத்தடுத்த இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு எடுத்தது புரிஞ்சது அளவுக்கு? எஸ் ஸோ இந்த சார். மாதிரி தான் புரிஞ்சுது நம்மளோட சார். லாஜிக். நல்லாவே புரிஞ்சுது சார். என்னங்க? நல்லா புரிஞ்சுது சார். ஓகே. நம்ம நல்லா லாஜிக்காக புரிஞ்சுது. அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் எல்லாமே இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் அண்ட் லாஜிக்கோட தான் நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ ஓகே சார். லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னோட என்னன்னா லாஜிக் புரிஞ்சுக்கோங்க, அதை போட்டு பாருங்க, வீட்டில் போய் மறுபடியும் போட்டு பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். ஓகே. இது டவுட் இருக்கா இன்னைக்கு? நோ சார். நோ சார். ஓகே, ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இது வந்து இப்ப 6 to 10th வரை இருக்கக்கூடியது நீங்க ரிவைஸ் ம். பண்றது சாப்டர் வைஸா ரிவைஸ் பண்ணுவீங்களா இல்ல எப்படி செலக்டிவா சம்ஸ் மட்டும்? இல்ல, நான் வந்து இப்படி போனா உங்களுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்கான், நம்மளோட அந்த நோட்டிஃபிகேஷன் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்கானோ அது எல்லாமே நான் வந்து எல்லாமே எடுத்து தான் போடுவேன். சாப்டர் வைஸா போவேன், ஆனா எல்லா 6 to 10th என்னென்ன இருக்கோ எல்லாமே எடுத்து போட்டுருவேன். சரிங்களா? எல்லா சம்ஸும் போட்டுருவேன். எல்லா சம்ஸ் இந்த சென்ஸ் எல்லா மாடல்ஸும் போட்டுருவேன். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. சார்